பாஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு காலையிலே சொன்ன மாதிரி நிஃப்டி இன்னைக்கு ஒரு ஹை வாலடைசேஷனாக இருந்தது. ஆஃப்டர்நூன் செஷனில் கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில் 25,450 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 25,489 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிட்டு 25,461 மார்க்கெட் முடிஞ்சது. நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா போன ஃப்ரைடே க்ளோஸுக்கும் இப்போ க்ளோஸ் ஆனதுக்கும் வெறும் 0.30 பைசா தான் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு. செபி என்னதான் மெஷர்ஸ் எடுத்தாலும் இந்த பெரிய ஹெச்என்ஐ ட்ரேடர்ஸ் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்ணதே ஒரு உதாரணமாக இருக்குது. வாங்க சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 25,450 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். எஸ்டிஆரில் பாருங்களேன், காலையிலேருந்தே நம்ம கால் ஆப்ஷன் சைடு தான் நமக்கு மொமெண்டம் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் 120 ரூபா கிட்ட வர்றப்போ மேலே 150 வரைக்கும் மொமெண்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக 25,450 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், கால் சைடு ஃபுல்லாக இப்பவும் பையிங் வச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் லெவலாக 25,450 அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதோட பாட்டம் லெவலாக 25,350 அப்படிங்கிறது மெயின்டைன் ஆயிருக்கு. இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததில் எம்எஸ்சியில் கால் சைடு ஃபுல்லாக பையிங் வச்சிருக்காங்க. புட் சைடில் இன்டர்மீடியட் செல்லிங் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் 25,450 அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 25,450க்கு மேலே க்ளோஸ் ஆனங்காட்டி மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவ் இருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக செஞ்ச வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் எம்எஸ்டி ஃபுல் கன்வர்ஷன் மெட்ரி பண்ணுங்க.